ஏழை வீட்டு பொண்ணு வள்ளி இப்போ பணக்கார வீட்டு மருமக. ஊரே மூக்குல விரல் வைக்கிற மாதிரி கல்யாண கச்சேரின்னு சகல சம்பிரதாயங்களும் நடந்து முடிஞ்சது. குப்பமேட்ல இருந்த பூ இப்போ கோபுரத்துக்கு போயிருச்சுன்னு பேசினாங்க. வள்ளி அவ வாழ்க்கையிலேயே மிதிச்சு பார்க்காத அந்த பெரிய பங்களாவுக்குள்ள முதல் முறையா கால் எடுத்து வைக்கிறா. ஒரு பூ விக்கிற பொண்ணா இதுக்கு முன்னாடியும் அவ இங்க வந்திருக்கா. அப்போ வாசல் வரைக்கும் தான் அனுமதி. ஆனா இப்போ மத்தவங்களுக்கு வேணா இது பெரியவங்க நிச்சயித்த கல்யாணமா இருக்கலாம். ஆனா வள்ளியை பொறுத்தவரை இது ஒரு காதல் திருமணம். அவளோட ஒருதலை காதலுக்கு முருகன் கொடுத்த வரம். வள்ளி தனக்கு கிடைச்ச அந்த புது வாழ்க்கைய அணு அணுவா ரசிச்சுக்கிட்டு இருந்தா. அந்த பெரிய பங்களாவில எப்பவும் ஒரு நிசப்தம் இருந்துச்சு. அடிவாரத்துல வாழ்ந்தப்போ காது கிழியிற சத்தம். ஆனா இங்க மூச்சு விடுற சத்தம் கூட பெருசா கேக்குது. சரவணன் அந்த நாட்கள்ல பகல்ல கூட குழந்தை மாதிரி தூங்கிக்கிட்டே இருந்தான். எந்த கவலையும் இல்ல. அப்பாவோட பணம் அவனுக்கு மெத்த. ஆனா அந்த மெத்த அவனை ஓய்வெடுக்க வச்சதா இல்ல மனசுல இருக்கிற எதையோ புதைக்க வச்சதா? தம் பொண்டாட்டி வள்ளி கிட்ட அவன் பேசுறது குறைவு. அன்பா ஒரு வார்த்தை கூட இல்ல. ராப்பகலா கனவு கண்ட வாழ்க்கை இல்லையா? அந்த மயக்கத்துல வள்ளி இதையெல்லாம் பெருசா எடுத்துக்கல. இது ராஜம்மா, சரவணனோட அம்மா. இதோ பாரு வள்ளி, இனிமே சரவணன் உன்னோட பொறுப்பு. அவன் கூட இருந்து சகலத்தையும் பார்த்துக்கிடணும். இந்த வீட்டுக்கும் நீதான் பொறுப்புன்னு சொல்லி வீட்டு சாவி கொத்த வள்ளிக்கிட்ட கொடுத்தா. நானும் ஐயாவும் காசி ராமேஸ்வரம்னு புண்ணிய ஸ்தலங்கள் போகணும். பணம் இருந்தா மட்டும் போதுமா, புண்ணியமும் வேணும்னு ராஜம்மா சொன்னா. சரவணந்தா இனிமேல் பிசினஸ பார்த்துக்கணும்னு சொக்கலிங்கம் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டார். அந்த வீட்டுக்கு பின்னாடி இருந்த பஞ்சாமிர்த ஃபேக்டரி ஒரு எரிமலை மாதிரி எப்பவும் கொதிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு வண்டியில மலவாழைப்பழம் வந்தா இன்னொரு வண்டியில சர்க்கரை வரும். எப்பவும் பிஸி. அப்பப்போ மலை கிராமத்திலிருந்து காட்டுத்தேன் கொண்டு வருவா மயில். இது மயிலோட அப்பா காலத்திலிருந்தே நடக்கிற விஷயம். அதனால சொக்கலிங்கம் இதையெல்லாம் தடுக்கல. மயில் வந்தான்னா வீட்டையே ஒரு ரவுண்டு வருவா. வீட்டுக்குள்ள அவளுக்கு மட்டும் அனுமதி. இதெல்லாம் பழக்கப்பட்ட விஷயம்னு வள்ளி நினைச்சா. மயில் ஒரு தேன் கொண்டு வர்ற பொண்ணா இருந்தாலும் அவகிட்ட ஒரு காட்டுத்தனமான அழகு இருந்துச்சு. சரவணன் தம் பொண்டாட்டி வள்ளி கிட்ட அன்பா ஒரு வார்த்தை பேசினதில்ல. ஆனா மயில் கிட்ட மணிக்கணக்கா பேசுவான். இப்போதான் வீடு வள்ளி கட்டுப்பாட்டுல வந்துருச்சே, இனிமே வெளியாட்கள் வீட்டுக்குள்ள வேண்டாம். மயில் தேன் கொண்டு வந்தா வாசல்லையே கொடுத்துட்டு போயிடணும்னு வள்ளி ரூல்ஸ் போட்டா. அன்னைக்கு ராத்திரி சரவணன் வீட்டுக்கு வந்தப்போ அவன் முகத்துல அளவுக்கு மீறிய கண்டிப்பு. வழக்கமா சாப்பிட உட்காரும்போது வாய் துறக்காதவன் அன்னைக்கு மட்டும் பேசினான். என்ன அம்மா அப்பா இல்லாத நேரம் உன் இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கியா? மயில வீட்டு பக்கம் வர வேண்டாம்னு எதுக்கு சொன்ன? வள்ளி ஏதோ சொல்ல வாய் எடுத்தா. வாய் கொஞ்சம் நீளுது போலேன்னு சொல்லிட்டு சாப்பிடாமலே எழுந்து போயிட்டா. யூசுவலா 9 மணி ஆச்சுன்னா சரவணன் படுத்துருவான். அவ உண்மையிலேயே தூங்குறானா இல்ல கண்ணை மூடி சும்மா படுத்திருக்கானா யாருக்கும் தெரியாது. அவ வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரத்துக்குள்ள அவன் கண் மூடி இருப்பான். பகல் முழுக்க ஒரு துரும்பு கூட எடுத்து போடாத மனுஷனுக்கு ராத்திரி மட்டும் எப்படி இப்படி கண்ணை கட்டுது? வள்ளிக்கு அது மட்டும் புரியவே இல்லை. காசி போயிருந்த ராஜம்மாவும் சொக்கலிங்கமும் வீடு திரும்பினாங்க. மயில் தன்னோட வளையல திருடிட்டு போனதாகவும் அவளை இனிமே வீட்டு பக்கம் வர வேண்டாம்னு சொல்லிட்டதையும் வள்ளி ராஜம்மா கிட்ட சொன்னா. எனக்கு கெட்டிக்காரி மருமக கிடைச்சிருக்கான்னு ராஜம்மா வள்ளிய தலையில தூக்கி வச்சுக்கிட்டா. நாட்கள் ஓடுச்சு. இதுவரை ஃபேக்டரி பக்கம் போகாத வள்ளி அன்னைக்கு தற்செயலா அங்க போனா. அவ அங்க பார்த்த காட்சி, வாசல்ல பூ வித்தப்ப கூட வள்ளிக்கு இவ்வளவு வலிக்கல. அது என்னன்னு புரியல. ஆனா அது நல்லதல்லன்னு மட்டும் தெரிஞ்சது. சில உண்மைகள்
வெளிச்சத்துல வரத்துக்கு முன்னாடி நம்ம மனசை இருட்டாக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். அதுவரை டாடா, பை பாய்.